வணக்கம். செவ்வாய் கிரகத்துக்கு இதுவரைக்கும் அதிநவீன ராக்கெட்டுகள் நிறைய அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இதெல்லாமே போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகுது. ஆனா 2 மாதத்தில் செவ்வாய் கிரகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு ராக்கெட்டை நம்ம நாசா பாத்தீங்கன்னா தயாரிக்க போறாங்க. இவங்க இவங்க தயாரிக்கிறது இல்ல, இவங்க ஒரு நிறுவனத்துக்கு நிதி உதவி கொடுத்து இதை நீங்க தயாரிச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த ராக்கெட்டோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்ஸ்டு பிளாஸ்மா ராக்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பிபிஆர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது பாத்தீங்கன்னா எப்படி இயங்குது அப்படின்னா நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அணுக்கரு பிளவு மூலமா தான் இந்த ராக்கெட் இயங்குது. இதுவரைக்கும் நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிச்சு வச்ச ராக்கெட்டை விட இதோட ஸ்பீடு என்பது பயங்கரமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்புறதா இருந்தாலும் சரி, ராக்கெட் அனுப்புறதா இருந்தாலும் சரி, நம்ம கூடிய விரைவில் சீக்கிரமாவே அனுப்பிடலாம். 2 மாதத்துல போறதுக்கான பயணத்தை தொடங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நாசா வெளியிட்டு இருக்காங்க. அதாவது ஒளியின் வேகத்துல பயணிக்கக்கூடிய ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதை நிஜமாக்கும் விதமா தான் இப்ப என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் இப்ப இருக்கக்கூடிய ராக்கெட்டை விட 10 மடங்கு ஸ்பீடா போகக்கூடிய ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து போக போக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளியின் வேகத்துல பயணிக்கக்கூடிய ராக்கெட்டை இவங்க கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம். அதற்கான மெட்டீரியல்ல என்னென்ன வேணும், அது எதன் மூலமா உருவாக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போக போக தான் கண்டுபிடிப்பாங்க. அப்படி கண்டுபிடிச்சு இவங்க இந்த உலகத்துக்கு சொல்லும் போது நமக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட நிறைய கண்டுபிடிப்புகளை நம்ம கூர்ந்து கவனிச்சாலே தெரியும், அது ஒரு உலக ஆச்சரியமா இருக்கும். எப்படி இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி உலக ஆச்சரியமா தான் இருக்கும். அதே மாதிரிதான் இவங்க என்ன பண்றாங்க, இந்த ராக்கெட்டையும் கண்டுபிடிக்க போறாங்க. செவ்வாய் கிரகத்துக்கு ஸ்பீடா போக போறாங்க. இத பத்தி கேட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருக்கு, அதை கீழே கமெண்ட் போஸ்ட் பண்ணிருங்க. நாசாவை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்பயுமே இந்த மாதிரியான நிதி திட்டங்களுக்கு அதிகமா செலவழிச்சுட்டே இருக்காங்க. ஆனா நம்ம இந்தியா அப்படி கிடையாது. மங்கள்யான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்கலத்தை நம்ம செவ்வாய் கிரகத்தை அனுப்பிச்சு வச்சோம் இல்லையா, அந்த விண்கலனுக்கான செலவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தோட செலவை விட ரொம்ப கம்மி தான். அப்ப நம்ம இந்தியா என்ன பண்றாங்க, எந்த ஒரு திட்டத்தை அணுகிறப்பையும் அதுல செலவை கம்மி பண்ணி எப்படி பண்ணலாம், தரமானதாகவும் இருக்கணும், அதே சமயத்துல செலவு கம்மியானதாகவும் இருக்கணும், இப்படி எப்படி அணுகலாம் அப்படின்னு சொல்லிதான் இவங்க என்ன பண்றாங்க, எல்லா விஷயங்களையுமே கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா நாசா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பெரிய பட்ஜெட் போட்டு பெருசு பெருசாதான் செஞ்சிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்கவே நம்ம இந்திய நாட்டு தான் மிக கம்மியான செலவுல நிறைய விண்வெளி திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நாசா அடுத்த கட்டமா ராக்கெட்டை அதிவேகத்துல செயல்படுத்துறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். இந்த காணொலி பத்தின உங்க கருத்து என்ன, அதை கேள்வி நம்ம போஸ்ட் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.